மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது 10th புக் இருக்கு இல்லையா? ஸோ 10th 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 எடிஷன், இந்த வருஷத்துக்கான எடிஷனில் வந்து சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்கமிங் குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், தமிழ் தான் வந்து நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பண்ணும். ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது எல்லாம் நல்லா படிச்சுட்ருப்போம். அண்ட் தமிழுமே வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸில் இருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போது 10th வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 இயல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதில் 2 இயலை கம்மி பண்ணி 7 இயல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயல்லையுமே சில சேஞ்சஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. அது போக 11th 12thலையுமே 2 இயல் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இப்போ நம்ம புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த இண்டெக்ஸ் பேஜில் பாருங்கள். அன்னை மொழியே, பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம், காலக்கணிதன், புயலிலே ஒரு தோணி, சொல். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின எடிஷன் வந்து ரொம்ப கொசன்னு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே தெளிவாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் வந்து பர்டிகுலர் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த இப்போ ஸ்கூல் டே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆச்சு. அதுக்காக தான் வந்து இதை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்மி பண்ணி அவங்களுக்கு முக்கியமாக தோன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இலக்கணத்துலேயுமே நிறைய விஷயங்களை தூக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த எடிஷனை விட இதுக்கு முந்தின எடிஷன் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் அதை வந்து கடைசியில் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட் வந்து அன்னை மொழியே. ஸோ இதிலெல்லாம் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் இருக்காது. நமக்கு ஆல்ரெடி அந்த பழைய புக்கில் இருக்கிறதே தான் இருக்கும். அண்டு பழைய புக்கில் வந்து அந்த சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழணந்து தமிழ் மணந்து வேக வேண்டும், இது வந்து சச்சிதானந்தன் சொன்னாருன்னு சொல்லி ஒரு தனி பாக்ஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து கீழே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், செகண்ட் வந்து தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எடிஷனில் இருந்திருக்கும். ஸோ இதில் பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த பழசு வந்து நம்ம ஸோ டூயூனோலாம் இருக்குது. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் அப்படி இது சொன்னது வந்து பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். ஓகேவா? ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நமக்கு பெருசாக இருக்காது. இதில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெல் கேழ்வரக தாள்னு சொல்லுவோம், கீரை வாழைய தண்டுன்னு சொல்லுவோம், நெட்டி மிளகாய் செடியை கோல்னு சொல்லுவோம், கரும்பு களி, மூங்கில் களை, புளி வேம்பு உள்ளிட்ட மரங்கள் அடி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே ரேண்டமாக படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு தெளிவாக அந்த பிக்சரோடு படிக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கிளை பெயர் வகை அப்படிங்கிறது அதில் வந்து ஒரே பேராகிராஃபாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தனித்தனியாக ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இலை பெயர் வகையும் பார்த்தீங்க அப்படின்னா, வேப்ப இலை, புளி வேம்பு இலை, நெல் தாள், நெல் புல் தாள், சோளம் கரும்பு தோகை, தென்னை பலை ஓலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குலை பெயருமே பாருங்கள் வித் பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வித் பிக்சரோட கொடுத்துருக்கிறது தான் நம்ம மைண்டில் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அதான் மெயின். அடுத்தது இது வந்து ஒரு பாக்ஸாகவே அவங்க ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற மாதிரி எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே, ஸோ அடுத்தது காலக்கணிதம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் பின்னாடி ஒரு இயலில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வச்சுட்டாங்க. கண்ணதாசன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஸோ மற்றதெல்லாம் அதே தான் இருக்கும். அண்டு இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. கண்ணதாசனோட கவியரங்க கவிதையை சுவைத்து அது குறித்து ஒரு உரையாற்றுக அப்படின்னு சொல்லி சும்மா அவரோட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது புயலிலே ஒரு தோணி. ஸோ சிங்காரம் அவர்களோடது. இதுவுமே பழசு தான். ஓகேவா? பழசில் இருக்கிற அதே தான். நெக்ஸ்ட் வந்து பழசில் நமக்கு எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி 2 வகையாக கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் ஃபஸ்ட்டு எடுத்ததும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எழுத்து கொடுக்கல. ஓகேவா? அது மிஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம வந்து எழுத்து சொல் 2 படிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஓல்டு எடிஷனை தான் பார்த்தாகணும். ஓகேவா? மற்றதெல்லாம் அதே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இதில் பாருங்கள் இந்த புளியங்கன்று. ஸோ இதை வந்து பிரித்து எழுதுக. அதுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? புளியங்கன்று பிரித்து சொல்லணும். கமெண்டில் சொல்லுங்கள்.
ஓகே. ஸோ மற்றதெல்லாம் அதே தான் இயல் 1 பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது இயல் 2 அப்படின்னு எடுத்துட்டீங்க. ஸோ இயல் 1லேயே இதுலேயே அந்த லெட்டர் ரைட்டிங் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இயல் 2 உயிரின் ஓசை. ஸோ இதில் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற ஒரு லெசன் ஃபஸ்ட் எடுத்ததும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த பிக்சர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் பிக்சர் சைஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஸோ அதோட பெயர் அது எல்லாமே ஒரே அப்படியே வரிசையாக அழகாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெருசாக ஐ திங்க் இந்த ஓல்டு இதில் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேறு இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? வேறெல்லாம் அதே தான். அடுத்தது பரிபாடல் கீரந்தையார். ஸோ இது வந்து ஓல்டு எடிஷனில் இருக்கிறது தான். ஓகே. ஸோ இதெல்லாம் அதே தான், நூல்வெளி எல்லாமே. நெக்ஸ்ட் இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மேகம் அப்படிங்கிறது நாகூர் ரூமி அவர்கள் எழுதினது. ஸோ மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். ஓகேவா? மேக சந்தேசம் அப்படிங்கிறது காளிதாசன் இயற்றிய காவியம். ஸோ இது வந்து புதுசு. அண்ட் இதோட நூல்வெளி பாருங்கள். முகமது ரஃபி அப்படின்னு இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு இதெல்லாம் எழுதியிருக்காரு. பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் இதெல்லாம். அதுக்கப்புறம் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவலையும் படைச்சிருக்காரு. அதே மாதிரி பிரம்மம் இதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பிரபஞ்சன் அவர்கள் எழுதினது. ஸோ இது ஸ்டோரி தான். நமக்கு ஸ்டோரி வந்து முக்கியம் கிடையாது. அவரை பற்றின அந்த பாக்ஸ் தான் வந்து முக்கியம். பிரபஞ்சன். ஸோ பிரபஞ்சனோட இயற்பெயர் என்ன? வைத்தியலிங்கம். புதுச்சேரியை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பிரம்மம் சிறுகதை அப்படிங்கிறது பிரபஞ்சன் சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இவரோடது தெரியும், வானம் வசப்படும். 1995 இவரோட புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தொகாநிலை தொடர். ஸோ தொகாநிலை தொடர் 9 வகைப்படும் இல்லையா? ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பழசில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு மகிழ்ந்து வருமா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன் சொல்லுங்கள். ஓகே. ஃபைன். ஸோ இயல் 2 வந்து இதுதான். ஓகே. நான் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால தான். இதில் பாருங்கள், டெம்பஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு புக்கில் பெருங்காற்று அப்படிங்கிறது இருக்கும். இதில் வன் புயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று, வன் புயல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இயல் 3 அப்படின்னா கூட்டாஞ்சோறு. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இதில் வந்து ஒரு பாக்ஸ் அந்த கம்பராமாயணமும் இது கலிங்கத்து பரணி ஐ திங்க் ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிலத்திற்கேற்ற விருந்து அப்படின்னு ஒரு புது ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான். மற்றதெல்லாம் அதே தான் இருக்கும். ஸோ இதுதான் அங்கே புக்குக்கு உள்ளே இருந்த பாக்ஸை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. ஓகேவா? அடுத்தது காசி காண்டம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதில் இருக்கிறதே தான், ஓல்டு புக்கில் இருக்கிறதே தான். ஓகே. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ இதுவும் பழைய புக்கில் இருக்கிற அதே விஷயம்தான். ஓகேவா? ஓகே. அடுத்த கோபல்லபுரத்து மக்கள். ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர் இலக்கணம் 6 வகைப்படும் இல்லையா? அதை கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஓல்டு புக்கில் உள்ள விஷயங்கள் தான். ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மொழியோடு விளையாடு அப்படின்னு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸ் படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இயரில். ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல், வெல்த் அப்படிங்கிறது செல்வம், பேபி ஷவர் வளைகாப்பு, ஹவுஸ் வார்மிங் புது மனை புகுவிழா, ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து. ஓகேவா? ஓகே. அடுத்தது திருக்குறள். ஸோ திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் தான் ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. சேஞ்சுன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நூல்வெளி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே நமக்கு அணிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குறளுக்கு கீழேயும் என்ன அணின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஓல்டு புக்கில். ஸோ இது வந்து கொடுத்துட்டு அந்த அணிக்கான விளக்கம் அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி ஒரு பாக்ஸில் வந்து அந்த திருக்குறள் முடிகிற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அது எந்தெந்த குறள் இப்போ 9, 20வது குறள் வந்து உவமை அணி. ஸோ அது வந்து எப்படி அதை
அதை உவமை அணின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படிங்கிறது குறள் எண் 11க்கு பொருத்தமாக வருது. ஸோ அதையுமே இங்கே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து மணற்கேணி இயல் 4. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அதே தான், பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஐ திங்க் ஒரு பேராகிராஃப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது திருவிளையாடற் புராணம். ஸோ இதுவுமே இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் அப்படிங்கிற பகுதியில் மட்டும் ஒரு 2-3 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா கவரி சாமரை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து கதலினா வாழை, பூகம்னா கமுகு, ஸோ அடுத்தது விதானம் மேற்கூரை, கதலிகைனா கொடி, சேக்கைனா இருக்கை, இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? சொல்லும் பொருளும்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதிய நம்பிக்கை, கமலாலயன் எழுதின ஒரு கதை இல்லையா? ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓல்டு தான். அடுத்தது இலக்கணம் பொது அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இதுவுமே ஓல்டு புக்கில் இருக்கிற சேம் விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இதில் இல்லை. அடுத்தது இயல் 5 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே, இது வந்து ஓல்டு புக்கில் வந்து ஒரே இதில் வந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த பன்முக கலைஞர், ஆக்சுவலாக இது வந்து 2024 எடிஷன்லேயே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே லெசன் தான் இங்கே இருக்குது. இயல் 5 வந்து கொடுத்துருக்காங்க, கலைஞர் பற்றின லெசன். ஸோ அவங்க ஆட்சி தான் நடக்குது, அதனால் அந்த லெசனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்பராமாயணம். ஸோ இதுவுமே நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பாய்ச்சல், கந்தசாமி எழுதின ஒரு கதை. ஸோ இதுவுமே ஓல்டு புக்கில் இருக்கிறது தான். ஓகேவா? அடுத்தது அகப்பொருள் இலக்கணம். ஸோ இதில் பாருங்கள், இதில் இந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஃபஸ்ட் நம்ம புணர்ந்து இருத்தல், ஊடி இரங்கல், பிரிதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான உரிப்பொருளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புணர்தல் நிமித்தமும் அப்படிங்கிறதுனா என்னென்னா, தலைவனும் தலைவியும் பார்த்துக்கிறது தான் அது அப்படிங்கிறது. ஸோ இருத்தல் அப்படின்னா தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருக்கிறது. ஊடல் அப்படின்னா தலைவன் தலைவி இடையே ஏற்படும் பிணக்கு, ஒரு சண்டை வருது, அதை தான் ஊடல்னு சொல்கிறாங்க. இரங்கல் அப்படின்னா தலைவன் வரவில்லையே அப்படின்னு சொல்லி தலைவி வருந்துறது. பிரிதல் அப்படின்னா 2 பேரும் தற்காலிகமாக பிரிதலை பற்றி. ஸோ அதை வந்து அப்படியே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த உள்ளே கொடுத்துருக்கிற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வெளியேயும் உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ்லேயும் சில சேஞ்சஸ் வந்து இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெசன் கொடுத்து அந்த லெசனுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க இவர் முத்துசாமி பற்றி. இப்போ இவரை பற்றி தனியாக புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் புதுசில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த எடிஷனில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் திருக்குறள் சேம் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அழகாக ஓமை அணினா என்ன, எடுத்து சொல்பொருள் பின்வரும் நிலை அணினா என்ன, சொற்பொருள் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் 6. ஸோ இயல் 6 சிற்றகள். ஸோ இவரை பற்றி யார், நம்ம அவர் ஞானப்பிரகாசம் இல்லையா, சிவஞானம். ஸோ இவரை வந்து லாஸ்ட் இயரில் என்னவோ வச்சுருப்பாங்க, இங்கே வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அண்டு அது பட் சேஞ்சஸ் எதுவும் இல்லை, முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க பட் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் வந்து கசகசன்னு கொடுத்துருப்பாங்க ஒரே லைனில். இங்கே வந்து அலைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது முத்தொள்ளாயிரம். ஸோ முத்தொள்ளாயிரம் எல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற அதே டேட்டா தான். ஓகேவா? அடுத்த புறப்பொருள் இலக்கணம். ஸோ அந்த திணைகள் 12 வகையான திணைகள் அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைன் இயல் 7. ஓகேவா? கடைசி இயல் சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது பழைய புக்கில் பார்த்தா ஒரு மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ரொம்ப அழகாக அலைன்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் தேம்பாவணி. ஸோ தேம்பாவணியெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்.
ஓகேவா? ஓகே. அடுத்தது அக்கறை கல்யாண்ஜி அவர்களோடது. ஸோ ஓகேவா? ஸோ இதுவுமே இதில் எக்ஸ்ட்ராவாக ஐ திங்க் இந்த லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2016 சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. வேறெல்லாம் அதே தான். பாவகை, அலகிடல், ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருக்கிற விஷயங்களே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் அண்டு ஓல்டு புக்கில் இருக்கிற சில லெசன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த திருக்குறளை மட்டும் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து புதுசாக ஆட் பண்ணதான். ஹாப்பினஸ்னால் மகிழ்ச்சி, செப்டர்னா செங்கோல், சேரிட்டி ஈகை, கிராட்டிடியூட்டி அப்படிங்கிறது பனிக்கொடை, ட்ரூத் அப்படிங்கிறது வாய்மை. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற விஷயங்கள். இந்த செங்கோல், பனிக்கொடை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வந்து ஃபைனலாக அந்த திருக்குறள் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் வெறும் குறள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, மீனிங் இருக்காது. இங்கே ஒரு பக்கம் குறள், ஒரு பக்கம் அதோட பொருள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேடி தேடி படிக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற திருக்குறள் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கேயே மீனிங்கும் இருக்குது, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் வந்து 10th புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சில லெசன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, புதுசாக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓல்டு புக்கை நீங்கள் இப்போ எதை படிச்சுட்ருக்கிறீங்களோ அதையே படிங்க. ஸோ அது கூட இப்போ என்னெல்லாம் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு அந்த நமக்கு பின்னாடி அந்த இலக்கணம் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருக்குறளில் அந்த இலக்கணம் அழகாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து புது புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ். ஆனால் பட் ஓல்டு புக்கில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மலைப்படுகடாமெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது, அதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டுமே வந்து நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது, இதுலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த முல்லைப்பாட்டாகட்டும், மலைப்படுகடாம், நெடுநல் வாடை, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து யூனிட் அந்த 6லையும் கவர் ஆகக்கூடியது, சங்க இலக்கியம் அப்படிங்கிறது. அதனால நம்ம அந்த ஓல்டு புக்கு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அந்த ஓல்டு புக்கில் இல்லாத விஷயங்கள் ஏதாவது இந்த புது புக்கில் இருந்தால் அதை வந்து இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இந்த புக்கை சேம் நமக்கு அதில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த நெல் வகை, மணி வகை, ஸோ அதெல்லாம் வந்து வித் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து விஷயம். ஸோ 11th 12th எடுத்துட்டிங்க அப்படின்னா சேம் அதே தான். 2 இயல் 2 ஸ்டாண்டர்ட்லேயுமே தூக்கியிருப்பாங்க. சில விஷயம் திருக்குறள் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 10th 11th 12th மூணுமே வந்து 2025-26 எடிஷன் வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்டுமே நான் அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே 2005 எடிஷன் எல்லாம் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு கொடுக்க டைம் இல்லை, அதனால தான் நான் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நான் முடிஞ்சால் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வீடியோவுமே. அண்ட் தமிழில் வந்து கலைச்சொல்லெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ நல்லா படிங்க அண்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் அப்டேட்ஸுக்கு வந்து டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.